இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் அந்த லிமிட்டையும் தாண்டினவங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்திடாத மற்றும் கேட்டிடாத விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க எப்பயும் போல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஓவர்லோட டெலிவரி பைக். உங்கள் எல்லாருக்குமே ஷாங்காய் அப்படின்ற ஒரு சிட்டி தெரியுமாங்க? ஷாங்காய் அப்படின்றது ஒரு சைனாவில் இருக்கிற ஒரு பாப்புலரான சிட்டி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி சென்னை இருக்கோ மதுரை இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸ் பிளேஸ் தான் இந்த ஒரு ஷாங்காய். இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கூட்டமாகவும் க்ரௌடடாகவும் சைக்கிள்ஸு பஸ்ஸு பைக்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு கூட்டமான நெரிசலில் இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஓவர்லோடு பண்ணிட்டு போகிற மாதிரியான சைக்கிள்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே இன்றைக்கி வரைக்குமே சில பேர் பார்க்க மாட்டீங்க. சில பேருக்கு இது புதுசாக இருக்கும், சில பேருக்கு இதை டெய்லியும் பார்த்து பழகிருக்கும். ஸோ பார்த்து பழகினவங்க விட்டுருங்க, புதுசாக பார்க்குறவங்க மட்டும் இதை பற்றியான உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம ஃபோனை ரோட்டில் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். எழுத்தாப்பில் யார் வராங்க எப்படி போகிறாங்கன்றதை கூட கவனிக்க மாட்டோம். ஸோ சிக்னலில் கூட வெயிட் பண்ணாமல் எப்படா சிக்னல் போடுவாங்கன்ட்டு அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜனங்க கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கப்ப நம்ம குறுக்கில் போயிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் தராமல் நம்ம ஓரமாக ஒதுங்கி போகணும். அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது லாரி ஆக்சிடெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லாரிஸ் அதிகமான லக்கேஜை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்தியா வந்து எப்பயுமே ஒரு அழகான கண்ட்ரி தான். ஆனால் அதுலேயும் சில சம்பவங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் நிறைந்த இந்த ஒரு ரோடு ஸ்ட்ரீட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ரௌடடாகவும் பைக்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல இந்த மலைப்பகுதிகளில் போகிற லாரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவுமே வெயிட் அதிகமாக எடுத்து போயிட்டுருப்பாங்க. இங்கே ஒரு வீடியோவில் பாருங்கள், இந்த ஒரு லாரி வெயிட் தாங்காமல் ஒரே இடத்துல நின்று இப்போ கீழே விழ போகுது. இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஏன் அப்படி ஒட்டி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாரி விழுந்து ரோட்டில் தான் விழுந்துருக்கு. ஆனால் இதுவே கொஞ்சம் நடுவில் என்ன அந்த கடைசியில் போயிருந்தா மலைகள்லேருந்து கீழே விழுந்து மொத்தமாக ஆக்சிடெண்ட் ஆகி பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட் விஷயம்லாம் நிறையவே நடக்கும். ஸோ நிறைய வெயிட் எடுத்துகிட்டு போகிற லாரிகள் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்டில் ஆகுது. நல்ல வேலை ஆனால் கீழே எந்த ஒரு வண்டியுமே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி கார் பைக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் மூணாவதாக பார்க்க போகிறது ஓவர்லோடட் ஷிப் டிசாஸ்டர். இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜ் போகிறதுக்காக எந்த மாதிரி படகுகளை அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த படகுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஏறிட்டாங்க. இதை பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் இது ரொம்பவுமே ஓவர்லோடாக இருக்குது, கீழே விழதான் போகுதுன்னு. ஆனால் நல்லபடியாக இந்த ஒரு ஷிப் மூவ் ஆகிடுச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு தான். ஆனால் அடுத்த 5 நிமிஷத்துக்கு கழிச்சு என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோவில் இவங்கெல்லாம் கீழே விழுறாங்கன்னு சொல்லி நான் ஜாலியாக கலாய்க்கலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் இருக்குது. ஸோ இதை பார்த்தாச்சு நீங்கள் உஷாராவீங்கன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது. இந்த ஒரு சின்ன படகுல ஏறினது அவங்க தப்பா, இன்னும் ஏற்றுனவங்க மேலே தப்பா? ஏன்னா இது ஒரு சின்ன படகுன்னு தெரியுது. இதில் ஒரு 10-20 பேரை ஏற்றுறதே கஷ்டம். இந்த ஒரு படகுல 60-70 பேர் இருப்பாங்க போல். அவ்வளோ அளவான வெயிட்டை கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிருக்கு அந்த ஒரு படகு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த படகு சுக்குநூறாக தண்ணியில் உடஞ்சி நிறைய பேர் தண்ணியில் விழுந்துட்டாங்க. இதுங்க எல்லாமே பார்க்க ரொம்பவுமே சின்ன பசங்க மாதிரி தானே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவம் நெக்ஸ்ட் எங்கே நடந்தாலும் போய் கொஞ்சம் தடுக்க பாருங்கள். இல்லைன்னா அதிகமான கூட்டமாக இருக்கிற இதில் ஏறாதீங்க. இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிறது தி சுகர் கேன் டிராக்டர் இன்சிடெண்ட். அதாவது இந்தியாவில் பெரும்பாலான கிராமத்தில் இந்த மாதிரி நிறைய கரும்புகளை ஏற்றிட்டு போகிற சில டிராக்டர்ஸை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வெயிட்டோடு இருந்தால் அந்த டிராக்டர் எப்படியாவது மூவ் ஆகிடும். இவங்க அதிகமான லோடு எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு டிராக்டருக்கு பின்னாடி இன்னொரு டிராக்டரை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ரொம்ப தூரம் கூட போயிருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு டிராக்டர் இழுக்கிறப்ப பின்னாடியே அந்த 2வது டிராக்டரால் வர முடியாது, அப்படியே தூக்கி நின்றுடும். ஆனால் அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து இதுக்கு ஃபுல் வீடியோ வந்து இதில் இல்லை. அதுக்கப்புறம் என்னதான் நடந்திருக்குன்றத நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். அடுத்து இந்த வீடியோவில் 5வதாக பார்க்க போகிறது தி ஓவர்லோடட் வெஹிக்கல் வித் அ டேலண்டட் டிரைவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு காரை பாருங்களேன், லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே இந்த ஒரு காரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே இருக்குது.
இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஏதோ பொருள் வைக்கிற மாதிரி இந்த காரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதில் பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு டிரைவர். நல்ல வேளை இதில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெயிட் இல்லை. ஆனால் அந்த ஒரு டிரைவர் அந்த ஸ்டாண்டில் இன்னொரு பாக்ஸை வச்சாலும் வச்சுக்கோங்கள, அவ்வளவுதான் மொத்தமும் விழுந்திருக்கும். அதே சமயம் அடியும் வாங்கியிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ராவலிங் டிரைவர்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசித்து உங்களோட தெளிவான கருத்து இல்லைன்னா கலாய்ச்சாலும் பரவாயில்ல, அதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு தாராளமாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சும்மா சொன்னேன். நம்மளோட இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டேலண்டட் டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியில் தெரியறதில்ல. இதுக்கான காரணம் தான் நான் உங்களை கமெண்ட்ஸில் கேட்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புஷ்பா படத்தை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்ட் 6 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரக் தம்பிள்ஸ் டவுன் த ஹில்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. புஷ்பா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் நிறைய மரங்களை வெட்டிட்டு இந்த மாதிரி லாரியில் கடத்திட்டு போவாங்க. அந்த ஒரு சீன் மட்டும்தான் இதில் அப்படியே சிங்க் ஆகுது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, ஆனால் லீகலாக தாங்க வெட்டுறாங்க. நீங்கள் இல்லீகல் நினச்சி போய் மாட்டி விட்டுற போகிறீங்க. இது லீகல் தான். லீகல் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக மரத்தெல்லாம் வெட்டிட்டு லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பான விஷயம், ஒரு லாரியில் எக்கச்சக்கமான வெயிட் உள்ள பெரிய பெரிய மரங்களை எடுத்துகிட்டு போகிறது தான். இதுவே அவங்க சின்னதாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இந்த லாரியில் எக்கச்சக்கமான கட்டைகள் வெயிட் வச்சதுனால இந்த ஒரு லாரி வந்து பார்த்திங்கன்னா மலைகள் அப்படியே சாஞ்சு சும்மா டபடபடப கட கட கடன்னு விழுந்துடுச்சு. அடுத்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது தி ஸ்மார்ட்டஸ்ட் கார் வித் த ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள். இந்த உலகத்துலேயே ஒரு ரொம்பவும் சின்ன கார்னா எந்த ஒரு டாட்டா கார் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு தான் இருக்கும். மற்றபடி பின்னாடி லக்கேஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனால் எங்கே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு படைக்கிறதுக்காக எத்தனை பேர் உள்ளே வந்து இந்த மாதிரி அடக்கி உடக்கி படுத்து இருக்காங்கன்னு பாருங்கள். அடக்கமாக போனால் இந்த காரில் எத்தனை பேர் போகிறாங்கன்றதை பார்த்தீங்களா? அதுதான் எந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் சொல்ல வராங்க. அதே சமயம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் படைச்சிட்டாங்க. அதாவது இந்த ஒரு காரில் 10லேருந்து 15 பேர் போகலாமா. அதுக்கு இவங்க வந்து எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ லக்கேஜ் என்னடா பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் இன்னொரு காரில் வச்சுக்க வேண்டியதான். இந்த ஒரு காரில் நீங்கள் பார்க்குற ஓவர்லோடு ரொம்பவும் ஜாலியான ஓவர்லோடு தான். ஆனால் கை கால் மண்டை இதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. ரொம்பவுமே வினோதமான இருக்குது எந்த ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தாலும் இல்லை எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வாட்டி திருத்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.